சில கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா, ஏஜ்க்கு வந்து இம்மீடியட்டா ஃபியூ பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா இருக்கும். இது எதனால இது மாரி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி பிள்ளைகளுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேசிக்கா மூளையிலருந்து ஓவரீஸ்க்கு வரும். ஓவரீஸ்லருந்து யூட்டரஸ்க்கு போகும். ஸோ இந்த சிக்னல் வந்து கரெக்ட்டா வேல பாத்துச்சுன்னா, அவங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் வரும். பட் இந்த சின்ன வயசு பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆக்சிஸ் ஹைப்போதாலமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இம்மெச்சூரா இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து மெச்சூர் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இம்மெச்சூரிட்டினால அந்த ஹார்மோன் சிக்னல்ஸ் ஒழுங்கா வராதனால இவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாவும் இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் வராம கூட போகலாம். ஸோ இது வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்துச்சுன்னா, நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிஷியல் 2 to 3 இயர்ஸ் அது யூசுவலா நாங்க டேப்லெட்ஸ்லாம் குடுத்து கரெக்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ரீஅஷ்யூரன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் தான் பண்றது. அண்ட் லைஃப் ஸ்டைல் ஏதாவது வெயிட் ஏதாவது ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரெடியூஸ் பண்ண சொல்லுவோம். பட் ஆனா ப்ளீடிங் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அது வந்து அவங்களோட ஜெனரல் ஹெல்த்த ரொம்ப பாதிக்கும். ஸோ அது மாரி இருக்கும்போது இந்த ஹெவி ப்ளீடிங்க கண்டிப்பா நம்ம ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த பீரியட்ஸ் ஹெவியா உள்ள பிள்ளைகளுக்கு பேசிக்கா நம்ம இந்த ஹார்மோன் இம்மெச்சூரா இருக்கிறனால ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம அலட்சியப்படுத்தக் கூடாது. வேற ஏதாவது காரணங்கள்னால கூட இது மாதிரி ப்ளீடிங் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு சர்டன் டெஸ்ட், அதாவது இந்த தைராய்டு டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். பிளஸ் அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் இஷ்யூஸ், அதாவது அந்த பிளட்டே கிளாட் ஆகாம இருக்கிற தன்மை, ஏதாவது கிளாட்டிங் டிசார்டர்னு சொல்றது, அது மாதிரி ஏதாவது இருக்காங்கிறது நாங்க செக் பண்ணுவோம். சோ இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சைமல்டேனியஸ்லியா இந்த டைம்ல நம்ம கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ மத்த ப்ராப்ளம்ஸ் ஒன்னும் இல்ல, வெறும் ஜஸ்ட் அந்த ஹைப்போதாலமோ பிட்யூட்டரி ஓவேரியன் ஆக்சிஸ் இம்மெச்சூரா இருக்கிறனால தான் இவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ஹெவியா இருக்குதுன்னா, இவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுப்போம். யூசுவலா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் தான் கொடுத்து அந்த ப்ளீடிங் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். பட் சில பேருக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்தாலும் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன் மெடிகேஷன்ஸும் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி கொடுத்தா அவங்களோட ப்ளீடிங் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகும். பட் அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நாங்க விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்த உடனே அவங்களுக்கு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மாதிரி கொடுத்து அந்த ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதே நேரத்துல அவங்களுக்கு சப்போஸ் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ண சொல்றது அண்ட் மற்ற ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். ஸோ இது மாதிரி ஏஜ் வந்த உடனே ப்ளீடிங் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இம்மீடியட்டா கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் அது எதனால அது மாதிரி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம்.